ஓகே, விடாமுயற்சின்னு படத்துக்கே பேர் வச்சிட்டாங்க. டிக்கெட் கிடைக்கலன்னு விட முடியுமா? அதனால் வந்து எந்த தேட்டருமே கிடைக்கல. அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா ஆலந்தூரில் எஸ்கே சினிமாஸ்னு ஒரு இடத்துல தான் கிடச்சிது. நான் சென்னையில் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த தேட்டருக்கு வந்து வந்திருக்கேன். ஆக்சுவலாக வந்து நம்ம கிராமத்திலலாம் வந்து டிவி போட்டி இருக்கும், எல்லாருமே உட்காந்து பார்ப்பாங்களா, சமுதாய கூடம் அந்த மாதிரி வந்து இந்த ஏரியாவுக்கு உண்டான எல்லாருமே குடும்பங்களோடு சேர்ந்து பார்க்குற ஒரு பெரிய டிவி தான் இந்த தேட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அப்போலாம் வந்து கலைக்கூடாது. டிக்கெட் கிடச்சதே வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்போ தானே இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்காக வந்து கலை தொண்டை வந்து ஆட்ட முடியும். வாங்க விடாமுயற்சி படத்தை பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இன்டர்வல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். செல்போனை விட்டுட்டேன். 7 ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டேன். என்ன ஒரே ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவ்வளோ ட்விஸ்ட்டோட ஒரு மூவியை பார்க்குறேன். இந்த படம் வருமானே ரொம்ப நாளாக ஒரு ட்விஸ்ட்டாக இருந்தது. வந்ததே அதிசயம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நிறைய ட்விஸ்ட் இருக்குது. இன்டர்வல் பிளாக் வந்து சும்மா மங்காத்தா படத்தில் ஒரு சீனை தான் வந்து ஞாபகப்படுத்துது. சும்மா அஜித்தும் அர்ஜுனும் சேர்ந்து ஒரு இடத்துல வந்து ஒரு முக்கியமான இடத்துல இன்டர்வல் வந்துச்சு. ஸோ ட்விஸ்ட்டு மூவின்றதுனால செகண்ட் ஹாஃபும் அதே மாதிரி தான் போகும்னு நினைக்கிறேன். பட் பார்க்கலாம். ஓகே, அஜித் படம் பார்த்தாச்சு. ஏன்னா அஜித் படம் பார்க்குறதே இப்போ ஒரு அபூர்வமான விஷயமாயிருச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த படம் பல தடைகளை தாண்டி வந்துச்சு. குட் பேட் அக்லிக்கெலாம் வந்து தாண்டி போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதற்கு முன்னாடியே பல முயற்சிகளால் விடாமுயற்சியை வந்து நம்மலாம் பார்த்துட்டோம். ஸோ இந்த படத்தை வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஜித்தோட லைஃப்பில் இப்போ ரியல் லைஃப்பில் நடந்துட்டு இருக்க நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கேரக்டரே வந்து வேறு மாதிரி மாற்றி வச்சிருக்கு. அவர் மேலே நம்மளுக்கு இருக்கிற ஒப்பீனியன் எல்லாமே வந்து மாறிடுச்சு. பத்மபூஷன் விருது வேறு வாங்கிட்டாரு. அண்ட் ரேஸ்லாம் ஓட்டி அங்கேயும் ஒரு ஆக்சிடென்ட் நடந்து. ஸோ அந்த டைம் வந்து இந்த படம் வர்றது அப்படிங்கிறப்போ ஸோ அஜித்தை வந்து இந்த ரியல் லைஃப்பில் பார்க்குற மாதிரியே வந்து இந்த படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்துலையும் அதே மாதிரி கார் ரேஸ் பண்ணுறாரு. இந்த படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை நாள் தான் வந்து விஜய் வாழ்க அஜித் வாழ்கனே சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காமான டோனில் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக அவரால் என்ன முடியுமோ அந்த மாதிரி ஆக்டிங் வந்து பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்ததே ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. 3 கெட்டப்புன்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து ஃபுல் ஷேவன் கெட்டப்பு, அண்ட் இன்னொன்று எண்ணெய் இருந்தால் கெட்டப்பு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் தாத்தா அஜித். அது இந்த 3 கெட்டப்பும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு செமையாக சூட் ஆயிருக்கு. அந்த 3 டைம் ஆஃப் அந்த படத்தில் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் இல்லாமல் த்ரிஷாவும் பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு மீம் பார்த்தேன்னு நினைக்கிறேன், 20 years ஆஃப் திஸ் பேர் அப்படின்னு. ஸோ இன்னும் அவங்க 2 பேருமே பார்க்க வந்து சூப்பராக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த படத்தை பார்க்குறப்போ ரொம்ப ஜாலியாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் மியூசிக் வந்து அனிருத் வேறு லெவல் பண்ணிட்டுருக்கிறாப்புல. ஸோ நம்ம சாவாடிக்கா பாட்டு விடாமுயற்சி. ஸோ மியூசிக் வந்து பிஜிஎம் வந்து மாஸ் போட்டிருக்காப்புல அனிருத். எப்பவுமே அஜித்னு வந்தால் வந்து அனிருத் வந்து சொதப்பிடுவார் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் இந்த படத்தில் வந்து 2 பாட்டு நல்லாயிருக்கு. படம் ஃபுல்லாக வந்து பிஜிஎம் சூப்பராக வந்து போட்டிருக்காரு. அந்த பிஜிஎம் தான் வந்து படத்தை ஃபுல்லாக கிரிப்பிங்காக வச்சிருக்கு. இது வந்து சில நேரத்தில் ரொம்ப ஸ்லோ மூவியாக இருக்குது. இந்த படத்தோட டோனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கலர் தான் ஹோல் படத்துலேயே நீங்கள் அதிகமாக வந்து பார்க்க முடியும். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த அசர்பைஜான் அப்படிங்கிற நாட்டில் வந்து நிறையா இந்த படம் நடக்கிறதுனால. அசர்பைஜான் ஆக்சுவலாக வந்து ஏன் போவாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய் ஷூட் பண்ணிட்டு வந்தாங்க. ஷூட் பண்ணுறதுக்கு வந்து இந்த யூரோப் மாதிரியும் இருக்கணும், லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஈஸ்ட் மாதிரியும் இருக்கணும், ஏதோ ஃபாரின் போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கணும் அப்படின்னா வந்து அசர்பைஜான் அந்த சிட்டி பாக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கும். ஷூட்டிங்க்கு நிறைய வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறனால அந்த ஊருக்கு போயிட்டாங்க போல். ஆனாலும் போயிட்டாங்க நம்ம என்ன படம் பார்க்குறோன்னே ஒரு டைமில் வந்து புரியாமல் போயிடுது. ரொம்ப சலிப்பாக இருக்குது. அந்த ஊரோட டோனும் சரி, அந்த படத்தோட டோனாக மாறிடுறதுனால ரொம்ப மொனோட்டோமஸாக ஒரே மாதிரி சீன்ஸு ஒரே மாதிரியே அந்த படம் போயிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுதான் கொஞ்சம் சலிப்பாக இருந்தது. பட் இஃப் ஆஸ்க் மீ, இந்த படம் வந்து போய் பார்க்கலாமானா அப்படின்னா டீசெண்டான படம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வரப்போகிறது ஒரு தர லோக்கல் மாஸ் படமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். குட் பேட் அக்லி. அதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸான ஒரு படம்னா வந்து இந்த படம்னு சொல்லலாம். மகிழ் திருமேனி அவரோட படம்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அவர் படத்தில் வந்து ஒரு மாதிரி கிளாஸியாக எடுத்துருப்பாரு. பார்க்குற எல்லா விஷயமே கண்ணுக்கு எடுத்து ஒத்திக்கலாம் போல இருக்கும். ஸோ இதில் வந்து ஆர்ட் டைரக்ஷனும் சரி, கேமரா ஒர்க்கும் சரி, அஜித் த்ரிஷா எல்லாத்தையும் எடுத்து வந்து கண்ணில் ஒத்திக்கலாம் போல இருக்கும். அவ்வளோ சூப்பராக வந்து காமிச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் பற்றி சொல்லணும். அவ்வளோ நீஷாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ப்ரௌனு, பிளாக்கு, பெய்ஜு இந்த மாதிரி கலர் ஒரு 4-5 கலர்
தான் இருக்குது படம் ஃபுல்லாகவே. அதை வந்து எவ்வளோ செம்மையாக காட்டணுமே காட்டியிருக்காரு. இந்த ஆர்ட் டைரக்ஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அந்த லைட்டு, ஸோ மூஞ்சி மேலே இருக்க லைட்டாக இருக்கட்டும், அந்த சுச்சுவேஷன், அந்த அட்மாஸ்பியரோட லைட்டாக இருக்கட்டும், அந்த ஆர்ட் ஒர்க் மேலே படுற லைட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. ஓம் பிரகாஷ் அவர் பேர். எனக்கு இந்த படம் பார்த்துட்டு முடித்தோன்னே வந்து ஒரு ப்ளஸ் சொல்லணும் இந்த படத்தை பற்றி அப்படின்னா வந்து குறிப்பாக அந்த கேமரா ஒர்க் பற்றி தான் சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ முழு படத்துலையும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கேமரா ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து அஜித்தோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா வந்து அவர் நடிப்புலாம் வந்து ஓகே, அஜித் கிட்ட நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாமோ அந்த மாதிரி வந்து நடிச்சிருக்காரு. பட் அவர் வந்து இந்த ஸ்டண்ட் வந்து நிறைய அந்த படத்துக்கு வந்து தேவைப்படுது. கார் ஸ்டண்ட்னா நம்ம ஆளை பற்றி சொல்லவே தேவையில்லை, சும்மா செமையாக பண்ணிடுவாப்பில். பட் ஃபைட்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அஜித் வந்து கொஞ்சம் அவருக்கால வந்து ஃபைட் பண்ண முடியலையோன்னு தோன்ற மாதிரி இருந்தது. மேபி வேணும்ன்ட்டே அது மாதிரி வந்து பண்ணியிருக்காரா அப்படின்னு தெரில. மற்றபடி கொஞ்சம் அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்து ஃபைட் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆக்ஷன் கிங் அர்ஜுனை பற்றி கேட்கவே தேவையில்லை. அவர் இதே மாதிரி ரோல் நிறைய படத்தில் பண்ணிட்டாரு. அதே மாதிரி ஒரு வில்லன் ரோல் தான், ஸ்டைலிஷாக பண்ணியிருக்காரு. ஆக்ஷன்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. ரெஜினா கசன்ட்ரா வந்து அந்த நெகட்டிவ் ரோலை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த பிக் பாஸ்ல நடிச்ச அவருக்கு வந்து என்ன டிபிக்கல் ரோல் இருக்கும்ல, அந்த ரோலை வந்து அவர் வந்து பண்ணிட்டு போயிருக்காரு. பட் படத்தில் ரொம்ப ஒரு சலிப்பு தட்டுற விஷயமா இன்னொன்று இருந்துச்சு அப்படின்னா, ஒரு 4-5 மூஞ்சி தாங்க திருப்பி படத்தில் வந்துட்டே இருக்குது. இந்த ரோட் மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் பார்த்துருப்பீங்க, டீசரில் நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த சைட் பாலைவனம், இந்த சைட் பாலைவனம், நடுவில் ஒரு ரோடு, அதில் ஒரு காரு. அப்போனா வந்து லைக் நீங்கள் மனுஷங்களை, புது மனுஷங்களை பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அதிசயம், அபூர்வம் அப்படிங்கிற மாதிரி வந்து மாறிச்சு. குறிப்பாக நம்ம ஊர் ஆளுங்க வந்து அந்த அசர்பைஜான் நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் தவிர்த்து எல்லாருமே இந்த அஜர்பைஜானிஸா அந்த ஊருக்காரங்க மாதிரி இருந்தாங்க அப்படின்னா, அவர் மாதிரி அவங்க இந்திக்காரங்களா, இல்லை ஆப்கான்காரங்களா, இல்லை அசர்பைஜானா, இல்லை யூரோப்பியன்ஸா, இவங்கெல்லாம் யார், ஏன் இப்படி வராங்க, ஏன் இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஃபீலிங் வந்து ஃபுல்லாக இருந்துச்சு. அது வந்து இந்த படம் எப்படா முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டே இருந்துச்சு. அதை தாண்டி வந்து அந்த படத்தோட பிளாட்டோட ஆரம்பம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யாராக இருந்தாலும் லவ் வரும், யாராக இருந்தாலும் லவ்வோட ஒரு பீக் போகும், யாராக இருந்தாலும் லவ்வோட பீக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும், சலிப்பு தட்டிடும், அதில் வந்து கருத்து வேறுபாடுகள் வரும். ஒரு கப்பிளுக்கு வந்து ஒருத்தருக்கு லவ் இருக்கலாம், இன்னொருத்தருக்கு லவ் போகலாம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பிள் வந்து நின்றுறாங்க. அதாவது அஜித் அண்ட் த்ரிஷா வந்து லைக் வேற ஒருத்தன் கூட நான் பழகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அஜித் கிட்டே வந்து அஃபேர் வச்சிருக்கன்ற மாதிரி அஜித் கிட்ட வெளிப்படுத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்சஸ் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் பிரிஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு முடிவு வரப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் பலவிதமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வந்து நடக்குது. இல்லை நான் தேட்டரில் படம் பார்த்துருக்கும் ஒரு விஷயம் தோணுச்சு. அஜித் குமார் அப்படிங்கிற பேர் சும்மா டைட்டில் போட்டோன்னே எல்லாருமே கத்த ஆரம்பிச்சாங்களே, அஜித் ஃபேன்ஸு, ஏன் நியூட்ரல் ஃபேன்ஸ் கூட அஜித் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்கறதுனால வந்து செம்மையாக கத்துனாங்க. அதுக்கு மேலே வந்து அந்த மொமெண்ட்ஸே ரொம்ப வந்து கம்மியாயிடுச்சு. அவர் வந்து ரொம்ப நார்மலாகவே போயிட்டு இருந்தது படம். அந்த ஹை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டெஸ்டோஸ்டரோன் லெவலை ஏற்றுற மாதிரியான அப்படியே கூஸ் பம்ப் கொடுக்கக்கூடிய சீன்லாம் இல்லவே இல்லை. ஸோ அஜித் குமார் பேருக்கு கத்துறவங்க தான். அதுக்கு மேலே வந்து கத்துறதுக்கான ஒரு சூழ்நிலையுமே வரல. குறிப்பாக வந்து அனிருத் உங்களுக்கு தெரியும், பிஜிஎம்லாம் போட்டு மிரட்டிடுவார். ஆனால் இந்த பிஜிஎம்ல வந்து அவருக்கு போடுறதுக்கான ஒரு சூழ்நிலையே வரல. அந்தளவுக்கு ரொம்ப அப்படியே சாதாரண டோன்லேயே வந்து படம் போயிட்டு இருந்துச்சு. எனவே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராமல் சில மக்கள் எல்லாம் அவங்க மீட் பண்ணுறாங்க, அஜித் அண்ட் த்ரிஷா. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஸ்டோரி. நான் ஏற்கனவே இன்டர்வலில் சொன்ன மாதிரி வந்து அர்ஜுனையும் அஜித்தையும் அந்த இன்டர்வல் பிளாக்ல பார்க்குறப்போ வந்து லைட்டாக மங்காத்தா கண்முடை வந்து போச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து செம ட்விஸ்ட் இந்த படத்தில். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் நிறையா வந்துனே இருக்குது. இவன் அப்படி பண்ணியிருப்பானா, அவன் இப்படி பண்ணியிருப்பானா, எல்லா கேரக்டர் மேலேயும் சந்தேகம் வருது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த படத்தில் நல்லா கூட்டு போச்சு. இருந்தாலும் கடைசியில் போக தெரிஞ்சிச்சு இந்த படம் எப்படி முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப லைக் எக்ஸ்பெக்டடான ஒரு கிளைமேக்ஸ் தான். விஜயாக இருக்கட்டும், விஷாலாக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் வந்து அடி வாங்கிட்டே வராருல. நானும் எனக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணிக்கிறேன், நான் மங்காத்தா படத்தில் அவர் சரியாக அடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் அவர் கூப்பிட்டு ஒரு ஸ்டைலிஷ் வில்லனாக கொடுத்து அவரை வந்து அடித்து ஜெயிக்கிற மாதிரியான கதை தான். பட் இதுக்கு மேலே நான் வந்து கதையெல்லாம் வந்து ரிவீல் பண்ண விரும்பல. இதுக்கு மேலே நான் ரிவீல் பண்ணுறதுக்கு கதையும் எதுவும் இல்லை. ஸோ இந்த ஃப்ளஷ் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறது ப்ராஸ்டியூஷன் மட்டும் இல்லை, ஹியூமன் ராக்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த ஈஸ்டர்ன் யூரோப்லேயும் நிறையா நடக்கும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப இந்த புவர் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கெல்லாம் வந்து டூரிஸ்ட்டுக்காக போகிறவங்க எல்லாருமே வந்து கடத்தி இந்த மாதிரி அவங்களோட ஆர்கன்ஸ்க்காகலாம் வந்து விற்றுருவாங்க. இல்லைனா வந்து ரஷ்யாவில் சில கேங்ஸ் கிட்டலாம் வந்து பெண்கள்லாம் வந்து ப்ராஸ்டியூஷனுக்காக விற்றுருவாங்க. அந்த மாதிரி ஒரு பிளாட்டை வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளாட்டாக எனக்கு வந்து தோணுச்சு. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு என்னென்னா வந்து அஜித் ஃபேன்ஸ்க்கு வந்து அவங்க கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். அஜித்தை ஸ்டைலிஷாக பார்த்துட்டாங்க, அழகாக பார்த்துட்டாங்க, பட் நிறைய மாஸ் மூமெண்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஒரு கவலையான விஷயமா இருக்கும். ஸோ குட் பேட் அக்லி பார்த்து வந்து அஜித் ஃபேன்ஸ்லாம் வந்து ஆர்காசம் ஆகிக்கலாம். ஆனால் இந்த படத்தில் எனக்கு வந்து என்ன கிரிப்பிங்காக இல்லாமல் போச்சு அப்படின்னா, ஏன் சில விஷயம்லாம் நடக்குது, அஜித் வந்து என்ன வேலை பண்ணுறாரு, அதுக்கப்புறம் ஒரு பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு உலகத்தை வந்து அவங்க சரியாக வந்து கிரியேட்டே வந்து பண்ணலன்னு தோணுச்சு. எல்லாம் மேலோட்டமாக டயலாக்லேயே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மற்றபடி வந்து இந்த படத்தை பற்றி வந்து பேடாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, குட்டாக சொல்கிறதுக்கும் எதுவுமே இல்லை. இட்ஸ் டீசென்ட் மூவி. உங்களுக்கு அஜித்தை வந்து ரொம்ப நாள் ஆச்சு போய் பார்க்கணும், ஒரு படத்தை பார்த்து ஓரளவுக்கு என்டர்டெயின் ஆகணும் அப்படின்னா வந்து ஒரு டிப்பிக்கல் மகிழ் திருமேனி படம் நீங்கள் போய் வந்து பார்த்துட்டு வரலாம். மற்றபடி ஓவராலாக எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா டிசப்பாயின்மெண்ட் மட்டும்தான் வந்து மிஞ்சும். இட்ஸ் அ டீசென்ட் மூவி. ஹிட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு நாளுக்கு அப்புறம் தான் வந்து தெரியும். எனக்கு ஓகேவாக தான் தோணுச்சு. தூக்க வரத்துக்கு முன்னாடி படத்தை முடிச்சிட்டாங்க.